பீரியாடிக் டேபிள் இருக்க எந்த ஆட்டம் நீங்க எடுத்தாலும் ஒரு விஷயத்தை கவனிக்கலாம். அதுல 2 நம்பர் இருக்கும். ஓகேங்களா? மேல இருக்கிறது வந்து அதோட அட்டாமிக் நம்பர், கீழ இருக்கிறது அதோட மாஸ் நம்பர்ன்னு சொல்லுவாங்க. எப்பவுமே இந்த அட்டாமிக் நம்பர் வந்து மாஸ் நம்பர் டபுள் த வால்யூம்ல இருக்கும். அதாவது இப்ப இந்த ஹீலியமுக்கு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் 2. நீங்க மாஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா 4 இருக்கு. இதுவே இப்ப நீங்க ஆக்ஸிஜன் வாங்கலாம். ஆக்ஸிஜனோட அட்டாமிக் நம்பர் 8. அதோடைய மாஸ் நம்பர் பாருங்க 16 இருக்கு. ஸோ இந்த மாதிரி அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பருக்கு இந்த மாதிரி ஒரு காமன் ஃபேக்டர் இருக்கும். ஆனா அதுவே நீங்க ரொம்ப ஹெவியான ஆட்டம்ஸ் கீழ போக இந்த காம்பினேஷன் வந்து ஒர்க் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் வந்து 80வது ஆட்டம் எடுத்துக்கிறேன். அது எடுத்தீங்கன்னா என்னன்னா மெர்க்குரி. மெர்க்குரியோடைய அட்டாமிக் நம்பர் வந்து 880. ஆனா அதோட மாஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா 200 இருக்கு. பட் ஆக்சுவலா 160 தானே இருக்கணும் இந்த கான்செப்ட் படி. ஏன் இந்த டிஃபரன்ஸ் வந்து கீழ போக அதிகமாயிட்டே போகுது? இதுக்கு 2 ரீசன் இருக்கு. ஒண்ணு வந்து ஐசோடோப்ஸ். பட் அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். நான் வேற ஒரு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். 2வது வந்து ஒரு ஆட்டமோட ஸ்டெபிலிட்டி. ஸோ ஸ்டார்ட்டிங்ல சின்ன சின்ன ஆட்டம்ஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 புரோட்டான், 3 புரோட்டான் தான் இருக்கும். இந்த புரோட்டான்ஸ்ல பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ். ஸோ பாசிட்டிவ் எப்பவுமே ரிப்பல் பண்ணும் இல்லையா? அத ஹோல்ட் பண்றது தான் நியூட்ரான்ற பார்ட்டிகிளே வந்து ஒரு ஆட்டமோட நியூக்ளியஸ்ல இருக்கு. ஸோ பேசிக்கா 2 பாசிட்டிவ் புரோட்டான வந்து ரிப்பல் பண்ணாம நியூட்ரான் போய் புடிச்சு வச்சுக்கும். ஸோ அதனால 3 புரோட்டான் இருக்கும்போது 3 புரோட்டான் புடிச்சு வச்சுக்க 3 நியூட்ரான் வந்து போதுமான அளவா இருந்தது. ஆனா புரோட்டானோட குவான்டிட்டி அதிகமாக இப்போ 80 புரோட்டான் 100 புரோட்டான் இருக்க ஆட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவி. அதுக்குள்ள இருக்க அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ரொம்ப அதிகம். அதனால இப்போ 80 புரோட்டான் இருக்க அந்த இடத்துல 80 நியூட்ரானால அந்த 80 புரோட்டானோட ஃபோர்ஸை ஹோல்ட் பண்ண முடியல. அதிகமான நியூட்ரான், அதாவது 80 புரோட்டானை விட அதிகப்படியான நியூட்ரான் உள்ள இருந்தால் தான் அது ஹோல்ட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் வந்து ஹெவியரான ஆட்டம்ஸுக்கு வந்து நியூட்ரான்ஸோட குவான்டிட்டி அதிகமாக இருக்கு. அதனால தான் அந்த அட்டாமிக் நம்பருக்கும் மாஸ் நம்பருக்கும் இருக்க அந்த காம்பினேஷன் வந்து ஹெவியர் ஆட்டம்ல ஒர்க் அவுட் ஆகல. அண்ட் இது போல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் எக்ஸ்பிளனேஷன்ஸ்க்கு நம்ம ஈன சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.